إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صلى الله على محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் உலகனைத்தையும் படைத்தாளுகின்ற வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே ஆகும். சத்திய வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர்கள் அனைவர் மீதும் ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. புனித ஜும்மா கடமையை நிறைவு செய்வதற்காக இங்கு சமூகம் அளித்திருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, எவ்வாறானதொரு வாழ்க்கையை கொண்டு இம்மை மறுமை வெற்றியையும் அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் அவனுடைய அருக்கொடை என்னும் சுவர்க்கத்தையும் அடைந்து கொள்ள முடியுமோ அந்த வாழ்க்கையை எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் கடைபிடித்தொழுகுமாறும், எவ்வாறானதொரு வாழ்க்கையை கொண்டு இம்மை மறுமையின் தோல்வியையும் அல்லாஹ்வின் கோபத்தையும் தண்டனையையும் கொடிய நரகத்தையும் அடைந்து கொள்ள வேண்டி வருமோ அந்த வாழ்க்கையிலிருந்து முற்றாக விலகி நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உறுதியாக வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, சத்திய இஸ்லாம் மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது. எந்த நபியை கொண்டு அல்லாஹு தஆலா இந்த இறுதி உம்மத்துக்கு மார்க்கத்தை எத்தி வைத்தானோ அந்த நபி தொடங்கிய மார்க்கத்தை அவர்களை கொண்டே அல்லாஹு தஆலா பரிபூர்ணப்படுத்தி விட்டான். அவர்கள் ஹஜ்ஜிலே அரபாவிலே இருக்கின்ற நேரத்திலே அல்லாஹ் இறக்கிய திருமறை வசனம், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. திருமறை குர்ஆன் 5வது அத்தியாயத்தின் 3வது வசனமாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது மார்க்கத்தை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன், நீங்கள் பின்பற்றுகின்ற சத்திய இஸ்லாம் மார்க்கத்தை நான் திருப்தியாக அங்கீகரித்து விட்டேன் என்று அல்லாஹு தஆலா இந்த திருமறை வசனத்தை அன்று இறக்குகிறார். இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு என்ன விளங்குகின்றதென்றால், இந்த மார்க்கத்தில் இனிமேல் எதையும் சேர்க்க
அவசியமே இல்லை என்ற அளவுக்கு பரிபூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது என்பதை இந்த திருமறை வசனம் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு பொருத்தமான ஒரு செய்தியை சொன்னார்கள். மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு வஹுவ ரத்துன். நான் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தில் இல்லாத புதிய நடைமுறை ஏதாவது ஒன்றை யாராவது இதிலே புதிதாக ஏற்படுத்துவார்களாயிருந்தால் அது நிராகரிக்கப்படும், அது தடை செய்யப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் சொல்லிவிட்டார்கள். அதனால் மார்க்கம் சம்பூர்ணம். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு அழகான செய்தியை சொன்னார்கள். அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எது மார்க்கமாக இருந்ததோ அதுதான் இன்றும் மார்க்கம், இதற்கு பின்னால் உலகம் இருக்கின்ற வரைக்கும் மார்க்கம் என்று ஒரு அழகான செய்தியை சொன்னார்கள். அதனால் மார்க்கம் என்பதில் பிற்காலத்தில் யாரும் எதையும் சேர்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த உருவம் மட்டும்தான் மார்க்கம். அதில் முன்னாலேயோ பின்னாலேயோ வலதிலேயோ இடதிலேயோ எதையும் சேர்க்க முடியாது. அப்படிப்பட்ட பரிசுத்தமான தூய்மையானதுதான் இந்த இஸ்லாம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக தெளிவாக எடுத்துரைத்து விட்டார்கள். ஒரு அழகான ஒரு செய்தி, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுன்னாவை பின்பற்றுவதிலே மிக மிக உறுதியானவர்களாகவும் தெளிவானவர்களாகவும் இருந்தார்கள். அந்த சுன்னாவுக்கு மாற்றமாக யாராவது எதையாவது சொல்லுவார்களா இருந்தால் அல்லது செய்வார்களா இருந்தால் உடனடியாக தடுப்பார்கள். இது அவர்களுடைய ஒரு துணிச்சலான ஒரு நடைமுறையாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அதாவது அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால ஒரு தாபி, அதாவது சஹாபி அல்ல தாபி, தாபி என்றால் சஹாபாக்களை கண்டவர். அப்படியான ஒரு தாபி என்பவர் தும்முகிறார். தும்மின போது அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்று சொன்னார். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்றால் ஒரு நல்ல செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக என்ற வார்த்தை ஒரு நல்ல செய்திதான். ஆனால் உடனடியாக அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுத்தார்கள். நிறுத்து, நீ அவ்வாறு சொல்லாதே. ஏனென்றால் தும்மியவர் சொல்ல வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தது அல்ஹம்துலில்லாஹ் மட்டும்தான். அதற்கு இன்னும் ஒன்றை அதிகப்படுத்துகின்ற உரிமை எவருக்கும் கிடையாது என்று உடனடியாக தடுத்தார்கள் என்ற இந்த சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்நாளில் அவர்களுடைய காலம் முடிகின்ற வரைக்கும் மிக மிக கவனமாக மார்க்கத்தை அவர்கள் பாதுகாத்திருக்கின்றார்கள். மார்க்கத்தில் ஏதாவது புதுமைகள் நுழைந்து விடாத அளவுக்கு, புதுமைகளை யாரும் கொண்டு வந்து சேர்த்து விடாத அளவுக்கு மிக உறுதியாக சஹாபாக்கள் இருந்தார்கள் என்பதை அவருடைய வாழ்நாள் நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அதனால் நாம் நம்முடைய வாழ்நாளில் நாம் கடைபிடிக்கின்ற ஒவ்வொரு அம்சத்திலும் இஸ்லாம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கையிலே பிறப்பு இருக்கின்றது, இறப்பு இருக்கின்றது. இந்த பிறப்பு, இந்த இறப்பு, இந்த இரண்டுக்கும் இஸ்லாம் காட்டுகின்ற வழிகாட்டல் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிள்ளை பிறந்து விட்டால் அந்த பிறக்கின்ற பிள்ளைக்கு மார்க்கத்திலே செய்யப்பட வேண்டிய நடைமுறைகள் என்னென்ன அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக காட்டித் தரப்பட்டதோ அதை மட்டும்தான் நாம் செய்ய வேண்டும். அதே போல ஒருவர் இறந்து விட்டால் அந்த இறப்போடும் இறப்புடைய நேரத்திலும் இறப்புக்கு பின்னாலும் அவருக்காக செய்யப்பட வேண்டிய நடைமுறை என்னென்ன உண்டோ அவைகளை மட்டும்தான் நாம் செய்ய வேண்டும். இந்த விஷயத்தில் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை நாம் இங்கே உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நேரத்தில் பலதரப்பட்ட அற்புதங்களை எல்லாம் நிகழ்ந்ததாக
அந்த பிற்காலத்தில் வந்தவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். இதெல்லாம் ஆதாரபூர்வமான எந்த செய்தியும் அல்ல. அப்படியான அந்த நடைமுறைகள் அன்று நடந்திருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்லும்போது அவர்களுக்கு மக்காவிலே மிக கடுமையான எதிர்ப்புகள் இருந்திருக்காது. காரணம் என்ன? இவர் பிறக்கின்ற போதே ஆச்சரியமாக பிறந்தார். வேறு எவரிடத்திலும் காணாத, வேறு எந்த குழந்தைகளிடத்திலும் காணாத ஆச்சரியங்களை எல்லாம், அற்புதங்களை எல்லாம் இந்த பிள்ளையுடைய விஷயத்திலே நாம் பார்த்திருக்கின்றோம். அதனால் இவர் சொல்லுவதெல்லாம் உண்மைதான் என்று பெரும்பான்மையான மக்காவாசிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நேரத்திலே அனாதையாக பிறந்தார்கள். எல்லா பிள்ளைகளையும் போலதான் அவர்கள் பிறந்தார்கள். வேறு எந்த வித்தியாசமும் அங்கு இருக்கவில்லை என்பதை அடிப்படையாக நாம் இங்கே தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்புக்கு பின்னால் அந்த பிறப்பை நினைவுபடுத்தக்கூடியதாக எந்த விதமான நடைமுறைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாளில் அவர்கள் செய்தது கிடையாது. இன்று நமக்கெல்லாம் தெரியும். அதாவது பிறந்த தினம் கொண்டாடுகின்றது என்ற ஒரு நடைமுறை மனித சமுதாயத்துக்கு காட்டி கொடுக்கப்பட்டது கிறிஸ்தவ சமுதாயத்தின் மூலமாக. அந்த சமுதாயம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு டிசம்பர் 25ஆம் நாளை பிறந்த நாள் கொண்டாட்டமாக கொண்டாடுகின்றார்கள். இதில் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் டிசம்பர் 25ஆம் நாள் பிறந்தார்கள் என்று அந்த கிறிஸ்தவ சமுதாயம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற அதே நேரத்திலே அந்த சமுதாயத்தில் உள்ள ஒரு பிரிவினர் அவர்கள் அந்த நாளில் பிறந்ததில்லை. அப்படி பிறந்ததற்கு எந்த விதமான உறுதியான ஆதாரங்களும் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாமல்ல, அதே சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பிரிவினர் அதை நிராகரிக்கின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியான அந்த சமுதாயத்திலிருந்துதான் இன்று நமது சமுதாயத்துக்கும் பிறந்த தினம் கொண்டாடுகின்ற நடைமுறை இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக செய்த ஒரு எச்சரிக்கை என்ன தெரியுமா? மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் எந்த கூட்டத்துக்கு ஒப்பாகிறாரோ அவர் அந்த கூட்டத்தை சார்ந்தவர் என்று சொல்லிவிட்டார்கள். பிறந்த தினம் கொண்டாடுகின்றவர்களாக யாரேனும் இருந்தால் அவர்கள் கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு ஒப்பானவர்கள் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்க நபி அவர்கள் எவர் எந்த சமுதாயத்துக்கு ஒப்பாகிறாரோ அவர் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்று நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்ற நேரத்தில் அந்த நபி அவர்களுக்கே பிறந்த தினம் கொண்டாடுகின்ற மக்களாக இன்று நமது மக்களில் ஒரு சாரார் இருந்து கொண்டிருக்கின்றார்களே, அவர்கள் இந்த ஹதீஸுக்கு என்ன பதில் சொல்ல போகின்றார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த தினம் கொண்டாடுவதாக இருந்தால் அது எங்கிருந்து ஆரம்பித்திருக்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது தோழர்களோடு அவர்கள் சேர்ந்து அவர்கள் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் இந்த பிறந்த தினத்தையும் அந்த தோழர்களுக்கு சொல்லி இருக்க வேண்டும். இது மார்க்கத்தின் ஒரு பகுதி என்றால், பிறந்த தினம் கொண்டாடுவதில் சிறப்பு இருக்கும் என்றால், பிறந்த தினம் கொண்டாடுவதில் நன்மை இருக்குமாயிருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது தோழர்களுக்கு தான் பிறந்த நாள் இந்த நாள் தான் என்று சொல்லி அந்த சஹாபாக்களை வைத்து அந்த நாளை கொண்டாடி இருக்க வேண்டும். நபி அவர்கள் மௌத்தாகின்ற வரைக்கும் அந்த நாள் கொண்டாடப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய மௌத்துக்கு பின்னால் இஸ்லாமிய ஹிலாபத்துடைய காலத்தில் ஹலீபாக்கள் இந்த உத்தியோகபூர்வமாக அரச மரியாதையோடு இதை கொண்டாடி இருக்க வேண்டும். அப்படியான நடைமுறைக்கு எந்த சான்றும் கிடையாது. இங்கு ஒரு ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த நாளை இவர்கள் கொண்டாடுகின்றார்களா அல்லது இறந்த நாளை கொண்டாடுகின்றார்களா என்ற ஒரு தெளிவில்லாத ஒரு நிலைமையில் இந்த முஸ்லிம் சமுதாயம் இருந்து கொண்டிருக்கின்றது. யாரெல்லாம் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ
அவர்கள் நபிகளாருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றோமா அல்லது இறந்த நாளை கொண்டாடுகின்றோமா என்பதை பற்றி தெளிவில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான காரணம் என்னவென்றால், வரலாறுகள் ஆரம்பிக்கப்பட்டது திருமறை குர்ஆன் அருளப்பட்டதுக்கு பின்னால் தான். அதற்கு பின்னால் ஆரம்பிக்கப்பட்ட வரலாறுகளில் தான் சந்தேகம் இல்லாமல் தெளிவான அத்தாட்சிகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த காலம் இருக்கின்றதே, அந்த காலத்தை அவருடைய தாயார் நினைவு வைத்ததும் அல்ல, குடும்பங்கள் நினைவு வைத்ததும் இல்லை, நபிகளாரே தங்களுடைய சிறு பருவத்திலேயோ வாலிப பருவத்திலேயோ அந்த நாளை நினைவு வைத்ததும் இல்லை. அதை பற்றிய எந்த குறிப்பும் யாருக்கும் தெரியாமல் இருந்தது. அதனால்தான் அல் பிதாயா வன் நிஹாயா என்ற வரலாற்று நூலிலே நபிமார்களுடைய வரலாறு சொல்லப்படுகின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து தொடங்கி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை உள்ள அனைத்து நபிமார்களுடைய வரலாறு சொல்லப்படுகின்றது. அந்த நூலை தயாரித்த இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹுடைய காலம் வரைக்கும் வாழ்ந்த பிற்காலத்து அறிஞர்களுடைய வரலாறுகளையும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அப்படியான அந்த வரலாற்று தொடரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த தினம் சம்பந்தமான ஒரு குறிப்புகளை அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லும்போது இது சம்பந்தமாக அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து முரண்பாடு இருக்கின்றது என்று சொல்கின்றார். அப்படி சொல்லிவிட்டு நபி அவர்கள் ரபியுல் அவ்வல் 8ஆம் நாளில் பிறந்தார்கள் என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள், 12ஆம் நாளில் பிறந்தார்கள் என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள், 14ஆம் நாளில் பிறந்ததாக ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள், 17ஆம் நாளில் பிறந்ததாக ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் என்ற பலவிதமான கருத்து முரண்பாடுகளை சொல்லிவிட்டு இறுதியாக இமாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் பிறந்தது 8ஆம் நாளில் தான் என்பது உறுதியான செய்தி. அப்போ 12ஆம் நாள் பிறந்த நாள் அல்ல என்பதை இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய அந்த நூலிலே அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இங்கு அப்படியானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாள் எது என்பதில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டதற்கான காரணம் அந்த காலத்திலே வரலாறுகள் பாதுகாக்கப்பட்ட காலம் அல்ல. ஆனால் அவர்கள் ரபியுல் அவ்வல் 12ஆம் நாளில் தான் வஃபாத்தாகினார்கள், மௌத்தானார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மிக தெளிவான செய்தி, அதில் கருத்து முரண்பாடே கிடையாது. எந்த ஒரு நூலிலாவது 12ஆம் நாள் என்பதற்கு மாற்றமாக 10ஆம் நாள் என்றோ 15ஆம் நாள் என்றோ 20ஆம் நாள் என்றோ எந்த நூலிலும் குறிப்பிடப்படவில்லை. ரபியுல் அவ்வல் 12ஆம் நாள், அன்றைய நாள் திங்கட்கிழமை நாள் என்று வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததும் திங்கட்கிழமை நாள் தான், வஃபாத்தாகினதும் திங்கட்கிழமை நாள் தான். அப்படியானால் இன்று அறியாமையின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள் நபிகளாருடைய இறந்த தினத்தை தான் பிறந்த தினமாக கொண்டாடுகின்றார்கள் என்ற இந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம். சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்தது அவர்களை நாம் நாவளவில் புகழ்ந்துவிட்டு நாம் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றாமல் இருப்பதற்கு அல்ல. அவருடைய வழிமுறைகளை நமது வாழ்நாளிலே நாம் முழுமையாக பின்பற்றுவதுதான் நமக்கு கடமை. அவர்களை பற்றிய சிறப்புகளை சொல்லுவதோ, அதை பற்றி வர்ணிப்பதோ, அதை பற்றிய செய்திகளை மக்களுக்கு பரப்புவதோ அல்ல நம் மீது கடமை. அவர்கள் நமக்கு காட்டி தந்த பரிபூர்ணமான ஒரு இஸ்லாம் இருக்கின்றது. இந்த இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றுவதுதான் நம் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இன்று அறியாமையிலே இருக்கின்ற மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவை பின்பற்றுவது இல்லை என்பதை நாம் பார்க்கின்றோம். இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை நீங்கள் கண்கூடாக காணக்கூடிய ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் நிறைய முழுமையாக தாடி வைத்தவர்களாக இருந்தார்கள்.
ஆடை அணியும் போது கரண்டைக்கு மேல் ஆடை அணிகின்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகின்றவர்களை நாம் எடுத்துக்கொண்டா முகத்தை சிரைத்தவர்களாக, தாடி இல்லாதவர்களாக இருக்கின்ற மனிதர்களைத்தான் அதிகமாக நாம் பார்க்கின்றோம். ஆடை அணியும் போது கரண்டைக்கு கீழ் ஆடை அணிகின்ற மக்களாகத்தான் நாம் அதிகமாக பார்க்கின்றோம். ஜமாத்து தொழுகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக, சுன்னத்தான தொழுகைகளை தொழாதவர்களாக, அதே போல கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே வட்டியிலிருந்து அவர்கள் விலகாதவர்களாக, இதுபோல இஸ்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகின்ற ஒரு சமுதாயம் வெறுமனே பகட்டுக்காக ரபியுல் அவ்வல் வந்துவிட்டால் மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீளாது இருக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அதனால் நபிகளாருடைய பிறந்த தினம் நமக்கு தருகின்ற பாடம் என்ன? அந்த பிறந்த தினத்திலிருந்து நபி அவர்கள் நமக்கு காட்டி தந்த வழிமுறை என்ன? நமது பிள்ளைகள் பிறந்து விட்டால் அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய இஸ்லாமிய வழிமுறைகளை அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். அந்த பிள்ளை 7வது நாளாகினால் அந்த பிள்ளைக்கு ஹத்னா செய்ய வேண்டும். அந்த பிள்ளைக்கு ஒரு அழகான அர்த்தமுள்ள ஒரு பெயரிட வேண்டும். அந்த பிள்ளையின் பேரிலே அந்த பிள்ளைக்கு நன்மை கிடைக்கக்கூடியதாக அக்கீகா கொடுக்க வேண்டும். ஆண் பிள்ளையாக இருந்தால் 2 ஆடுகள் கொடுக்க வேண்டும், பெண் பிள்ளையாக இருந்தால் 1 ஆடு கொடுக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு பிள்ளை பிறந்தவுடனே நாம் செய்ய வேண்டிய இஸ்லாமிய நடைமுறைகள் என்ன என்பதை நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். இதிலும் கூட சிலர் ஒரு பித்அத்தை செய்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கெல்லாம் ஆடுதான் அக்கீகா கொடுத்தார்கள். சஹாபாக்கள் எல்லோரும் ஆடுதான் அக்கீகா கொடுத்தார்கள். அதிலும் கூட இன்று சிலர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அக்கீகாவா ஊர் மக்களில் அதிகமானவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அதனால ஆடு கொடுப்பதற்கு பதிலாக மாடு கொடுப்போம் என்று சொல்லி அதையும் மாற்றி செய்கின்றவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை நமக்கு நடைமுறைப்படுத்தி காட்டினார்களோ அதை அப்படித்தான் செய்ய வேண்டும். அதுக்கு மாற்றமாக ஒருபோதும் செயல்படக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பாத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது வாழ்க்கையின் அனைத்து துறைகளுக்கும் முழுமையாக வழிகாட்டியிருக்கின்றார்கள். திருமறை குர்ஆன் 33வது அத்தியாயத்தின் 21வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிரி வ ذكرல்லாஹ கதீரா. எவர்களெல்லாம் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புகின்றவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலில் அழகிய முன்மாதிரி உண்டு என்று சொல்லி காட்டுகின்றார்கள். அதனால் நம்முடைய வாழ்க்கைக்கு அனைத்து துறைகளுக்கும் முன்மாதிரியாக அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு அனுப்பி அவர்களை முழுமையாக பின்பற்றுமாறு நமக்கு கட்டளையிடுகின்றான். அதனால் அவர்களுடைய வாழ்க்கைக்கு மாற்றமாக, அவர்களுடைய முன்மாதிரிக்கு மாற்றமாக நாம் புதிய நடைமுறைகள் எதனையும் செய்யக்கூடாது என்பதை இந்த திருமறை வசனம் நமக்கு எடுத்து போதித்துக் கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, அதனால் இன்று யார் யாரெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரால் புதிய புதிய நடைமுறைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களிடத்திலே இஸ்லாம் அறவே இல்லாத ஒரு நிலைமையை நாம் காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்துக்கும் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முன்மாதிரி தான் நமக்கு
நமக்கு அந்த பின்பற்றத்தக்கதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணமும் கூட நமக்கு தந்த முன்மாதிரி என்ன? ஏனையவர்கள் எப்படி சாதாரணமாக மரணிக்கிறார்களோ அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மரணித்தார்கள். அவருடைய மரணத்தில் அவர்களை தொழுகை நடத்தி அடக்கம் செய்து முடிந்ததோடு அவர்களுடைய கடமை அதோடு முடிந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் மரணத்துக்கு பின்னால் உள்ள ஒரு நடைமுறை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அவர்களுடைய பெயரில் எதுவும் நடந்ததாக எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அப்படி ஏதாவது நடக்க வேண்டும் என்று இருந்திருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கின்ற போதே எல்லாவற்றுக்கும் வழிகாட்டியது போல மரணத்துக்கு பின்னால் உள்ள விடயங்களுக்கு அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்க வேண்டும். அப்படியான அந்த வழிகாட்டலில் ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தைக்காக, என்னுடைய தந்தை மரணித்து விட்டார், அவருக்காக நான் ஹஜ்ஜு செய்ய முடியுமா என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்கினார்கள். அதாவது ஒருவர் ஹஜ்ஜு செய்யாமல் மரணித்திருக்கின்றார், தந்தை அல்லது தாய் ஹஜ்ஜு செய்யாமல் மரணித்திருக்கின்றார் என்று சொன்னால் அவருக்காக அவருடைய பிள்ளைகளுக்கு பொருளாதார வசதி வந்ததுக்கு பின்னால தாயுடைய பேர்லையோ தந்தையுடைய பேர்லையோ அல்லது இரண்டு பேருடைய பேர்லையோ ஹஜ்ஜு செய்வதற்கு நமக்கு அனுமதி இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருடைய மரணத்துக்கு பின்னால் அவருக்காக செய்வதற்கு அனுமதித்தது இந்த ஹஜ்ஜை அனுமதித்திருக்கின்றார்கள். அதே போல சதக்காவை அனுமதித்திருக்கின்றார்கள். ஒரு நபித்தோழர் வந்து கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை மரணித்து விட்டார், அவருடைய பேரில் நான் சதக்கா செய்ய முடியுமா என்று கேட்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி, நீ செய் என்று சொன்னார்கள். அதனால் மரணித்தவருக்காக சதக்கத்துன் ஜாரியா செய்ய முடியும். தந்தை மரணித்து விட்டார் அல்லது தாய் மரணித்து விட்டார், ஒரு பொது பணி நடக்கின்றது, பள்ளிவாசல் கட்டப்படுகின்றது, மദ്രஸா கட்டப்படுகின்றது, அப்படியானால் அதற்காக நம்முடைய பங்களிப்பை செய்யலாம். முழுமையாகவும் செய்யலாம், பகுதியாகவும் செய்யலாம். அப்படி செய்வதன் மூலமாக மரணித்தவருக்காக சதக்கத்துன் ஜாரியா செய்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டல் செய்திருக்கின்றார்கள். சகோதரர்களே, கடந்த காலங்களை விட தற்காலம் இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற மக்கள் இந்த வழிமுறையிலே கடுமையான முன்னேற்றத்தை கண்டவர்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். கடந்த சுமார் 50 வருட காலங்களுக்கு முன்னதாக ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய பெயரிலே ஹத்முல் குர்ஆன் ஓதி கத்தம் கொடுக்கின்றவர்களாக, அன்னதானம் வழங்குகின்றவர்களாக மக்கள் இருந்தார்கள். அதை கடமை போலவும் செய்தார்கள். 3, 7, 15, 20, 30, 40 என்று இந்த தினங்களிலே மக்களுக்கு குர்ஆனை ஓதி அன்னதானம் கொடுப்பது. அதிகமாக பெரும்பான்மையானவர்கள் யாசீன் சூராவை ஓதி அன்னதானம் கொடுப்பார்கள். அப்படியான நடைமுறை அதிகமாக இருந்து வந்தது. குர்ஆன் சுன்னாவுடைய பின்பற்றல் இந்த நாட்டிலே அதிகரித்ததற்கு பின்னால அந்த நடைமுறை கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து போனதை நாம் கண்டோம். அதற்கு பகரமாக சதக்கத்துன் ஜாரியா கொடுக்கின்ற நடைமுறையை நமது மக்கள் பின்பற்றுகின்றவர்களாக, கடைபிடிக்கின்றவர்களாக இருக்கின்ற ஒரு காட்சியையும் நாம் காணுகின்றோம். ஆனால் மரணத்துக்கு பின்னால் செய்வதற்கு நமக்கு அனுமதிக்கப்பட்டது இதுதான். அவருடைய பேரில் நாம் சதக்கத்துன் ஜாரியா செய்யலாம். அவர் ஹஜ்ஜு செய்ய எண்ணத்தோடு இருந்திருந்தால் அவருடைய பேரிலே ஹஜ்ஜு செய்யலாம். இப்படி அவருடைய பேரிலே நாம் செய்கின்ற இது போன்ற இபாதத்துகளுக்குத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அனுமதி வழங்கி இருக்கின்றார்கள். அதாவது மரணித்தவர்களுடைய பேரிலே குர்ஆனை ஓதி அதனுடைய நன்மையை அந்த மரணித்தவர்களுக்கு சேர்க்க முடியும் என்ற ஒரு நடைமுறையை இன்று ஒரு சாரார், முஸ்லீம்களில் ஒரு சாரார் பின்பற்றி கொண்டு குர்ஆனை ஓதி
மரணித்தவருக்காக அவருடைய நன்மையை சேர்ப்பதாக அவர்கள் சொல்லிக்கொண்டு அதில் விசுவாசமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். சகோதரர்களே, இந்த நாட்டில் வாழுகின்ற முஸ்லிம்களில் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றாத அதிகமான மக்கள் எல்லாம் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், நாங்கள் ஷாஃபி மதுஹபை பின்பற்றுகிறோம் என்றுதான் சொல்கிறார்கள். நமக்கு மதுஹபு இல்லை, நாம பின்பற்றுவது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் பின்பற்றுகின்றோம். அல்லாஹ்வுக்கு வழிபடுகிறோம், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபடுகிறோம். பின்பற்றுவதிலே அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றுகிறோம். இதுதான் நம்முடைய நடைமுறை. ஆனால் ஷாஃபி இமாமை பின்பற்றுகிறோம், ஷாஃபி மதுஹபை பின்பற்றுகிறோம் என்று சொல்லக்கூடிய மக்களை பார்க்கின்றோம். அதாவது இந்த ஊரை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த நாட்டில் உள்ள பெரும்பான்மையான ஊர்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த மக்கள் சொல்லுகின்ற ஒரே செய்தி என்ன? நாங்கள் ஷாஃபி மதுஹபை பின்பற்றுகிறோம் என்றுதான் சொல்கிறார்கள். அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? ஷாஃபி மதுஹபு என்று உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்களே அல்லாமல் ஷாஃபி இமாமுடைய உபதேசங்களையோ அவர்களுடைய மார்க்க தீர்ப்புகளையோ உங்களுக்கு இவர்கள் சொல்லித் தருகிறார்கள் இல்லை என்று அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? மரணித்தவர்களுக்காக குர்ஆன் ஓதி அந்த நன்மையை அவர்களுக்கு சேர்ப்பிக்க முடியும் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அதுக்கு எதிராக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தீர்ப்பளித்திருக்கின்றார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் நூலுக்கு விரிவுரை எழுதியிருக்கின்றார்கள். அந்த விரிவுரையில அவர்கள் சொல்லுகின்றார்கள், இஸ்தம்பத ஷாஃபிஈயு அன்ன கிராஅத்தல் குர்ஆனி லா யஸ்லு இஹ்தாஉ ஸவாபிஹா இலல் மய்யித். மரணித்தவருக்காக குர்ஆனை ஓதி அதனுடைய நன்மையை அவருக்கு சேர்ப்பிப்பதை பற்றி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வழங்குகின்ற தீர்ப்பு, ஒருபோதும் அந்த நன்மை அவர்களுக்கு போய் சேர மாட்டாது. யார் சொல்கிறார்? ஷாஃபி இமாம் சொல்கிறார்கள். இந்த செய்தியை ஷாஃபி இமாமுடைய இந்த செய்தியை இவர்கள் யாரும் அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் இல்லை. இது இடம்பெற்றிருக்கின்ற இடம் எது? சஹீஹ் முஸ்லிமுடைய விரிவுரையான ஷரஹ் சஹீஹ் முஸ்லிம் என்ற அந்த நூலிலே நான் இப்போது சொன்ன இந்த வாசகம் இடம்பெற்றிருக்கின்றது. அதனால நமக்கெல்லாம் ஒரு கடமை இருக்கின்றது. அறியாமையில் இருக்கின்ற மக்களுக்கு இது போன்ற செய்திகளை எல்லாம் எத்தி வைத்து அவர்களை சரியான வழிக்கு நெறிப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, இன்று பரீட்சையுடைய நாள் என்பதனால நேர காலத்தோடு குத்துபாவை முடிக்குமாறு நாம் பணிக்கப்பட்டதனால் குத்துபாவை நான் நேர காலத்தோடு முடித்துக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் தர்பியா பயானுக்காக தவறாமல் எல்லோரும் வந்தால் அதில் இன்னும் நிறைய விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய செய்திகளை எல்லாம் சொல்லக்கூடிய தலைப்பாகத்தான் எனக்கு தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. இறுதியாக கவலைக்குரிய ஒரு செய்தியை நான் சொல்லுகின்றேன். இதோ பாருங்கள், இந்த குத்துபாவை தொடங்கும் போது இதோ முன் வரிசையில் உள்ள ஒரு 3 வரிசை 4 வரிசைக்குட்பட்டவர்கள் தான் இங்கே இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது இடம் போதாத அளவுக்கு நின்று கொண்டு குத்துபாவை கேட்கின்ற அளவுக்கு அதிகமாக நீங்கள் இருக்கின்றீர்கள். நீங்கள் எல்லோரும் எங்கே இருந்தீர்கள்? குத்துபாவை தொடங்குகின்ற நேரத்தில் எங்கே இருந்தீர்கள்? ஏன் இந்த தாமதம்? உங்களுக்கு ஆசை இல்லையா? அதாவது பள்ளிவாசலுக்கு வருவதற்கு, ஜும்மாவுக்கு வருவதற்கு, கொஞ்சம் நேர காலத்தோடு வருவதற்கு உங்களுக்கு ஆசை இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லிலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள்? ஹத்தீப் குத்துபாவை ஆரம்பிக்கின்ற வரைக்கும் மலாய்க்காமார்கள் ஒரு கூட்டம் இங்கு வருகின்றவர்களுடைய அந்த வருகையை பதிந்து கொண்டிருக்கிறார்கள். குத்துபாவை தொடங்கிவிட்டால் அந்த ஏட்டை அவர்கள் மூடிவிடுகிறார்கள். அதற்கு பின்னால் வருகின்ற எவருடைய பெயரும் அங்கு பதியப்பட மாட்டாது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த நஷ்டத்துக்கு நாம் ஆளாக வேண்டுமா? ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் முன்னதாக வந்து பள்ளிவாசலுக்குள்ளே அமர்ந்தால் இந்த நன்மை நமக்கு கிடைக்கும் அல்லவா? சகோதரர்களே, இந்த குறைபாடு நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. இந்த பிழையை அடுத்த வாரத்திலிருந்து
யார் எவரும் செய்யக்கூடாது. யாரெல்லாம் தாமதித்து வந்தார்களோ அவர்கள் இன்று இதனை பாடமாக எடுத்துக்கொண்டு அடுத்த வாரம் குத்துபாவை தொடங்குவதற்கு முன்னதாகவே இவ்வளவு பெரிய கூட்டமும் பள்ளிவாசலுக்குள் நிரம்பி வழிய வேண்டும் என்பதை உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.